சார் சில்லறை வாங்கிட்டு போங்க. ஏ மணி, நீ இங்க என்ன பண்ற? அவங்க எங்க? அவங்க 2 பேரும் கிளப்புக்கு போயிட்டாங்க. கடையை பாத்துக்க சொன்னா கிளப்புக்கு போயிட்டாங்களா? சோம்பேறிங்க. வரட்டும், பேசிக்கிறேன். என்ன அது? பில்லு பார்த்தா நிறைய இருக்கு, காசு குறைவா இருக்கு. அப்பா கடை செலவுக்கு ஏதாவது எடுத்துட்டு போனாரா? இல்லம்மா. அப்போ நீ ஏதாவது எடுத்தியா? ஐயோ, நான் எடுக்கலம்மா. யோ, அப்பாவும் எடுக்காம நீயும் எடுக்காம எப்படியா காசு குறைவா இருக்கும்? மரியாதை சொல்லு, நீ தானே எடுத்த? சத்தியமா நான் எடுக்கலம்மா. அப்ப யார் எடுத்தா? உங்க மாமனே தான் சீட் ஆடுறதுக்காக ஆளுக்கு 1000 ரூபாய் எடுத்துட்டு போனாங்க. என்னது? ஆளுக்கு 1000 சீட் ஆடுறதுக்கா? ஆமா. இப்படி வாடா வாடா. எப்படி எத்தனை நாளா இது நடக்குது? அவங்க இங்க வந்ததுல இருந்து நடக்குதுமா. இவ்வளவு நாளா இது நடக்குது, ஆனா எங்க கிட்ட ஒரு வார்த்தையாவது சொன்னீங்க? ஏமா அவனை போட்டு அடிக்கிற? என்ன பண்ணீங்க? உங்க மாப்பிள்ளைங்க சீட் ஆடுறதுக்கு தினம் 1000 ரூபாய் எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த மூதவிக்கு அது தெரியும், உங்ககிட்ட ஒரு வார்த்தையாவது சொன்னானா? சீட்டு ஆடுறதுக்கு 1000 எடுத்துட்டு போறாங்களா? டேய், ஏன்டா இதை என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களா? ராஸ்கல்ங்க. இங்க பாருங்க, அனாவசியமா பேசாதீங்க. நாங்க ஒண்ணும் வேலைக்காரங்க இல்ல. சும்மா கையை இப்படி கட்டிக்கிட்டு 5க்கும் 10க்கும் கணக்கு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு. நாங்க வீட்டோட மாப்பிள்ள 500 1000 எடுத்து செலவு பண்றதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. உங்களுக்கு உரிமை இருக்குப்பா, இல்லன்னு சொல்லல. 10 ரூபாய் அதிகமா வருமானத்துக்கு வழி பண்ணிட்டு அதுல இருந்து எடுத்து செலவு பண்ணீங்கன்னா எந்த விதமான தப்பும் இல்ல. ஆனா ஹோட்டல்ல வர்ற கொஞ்சம் வருமானத்துல 1000 2000 எடுத்து சீட் ஆடுறதும் தண்ணி அடிக்கிறது பாத்தீங்கன்னா என்னப்பா நியாயம்? லுக் ஹியர், உங்க புள்ளைய விட நாங்க ஒண்ணும் உங்க மரியாதையை கெடுத்துறல. அவன் தான் வீட்டுல இருந்த 2 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு உங்க கைய கத்தியால குத்தி கிழிச்சிட்டு ஓடிட்டான். ஆனா நாங்க அப்படி இல்ல. உலகத்துல எவனுமே வீட்டோட மாப்பிளையா வர்றதுக்கு யோசிக்கிற இந்த காலத்துல எங்க கௌரவத்தை விட்டு உங்க வீட்டோட மாப்பிளையா வந்தோம். அது மட்டும் இல்ல, உங்க பொண்ணுக்கு லைஃப் கொடுத்திருக்கோம். அட பாவிங்களா, சின்ன வயசுலயே உங்க அப்பா உங்க அம்மாவை விட்டுட்டு ஓடி போயிட்டா. இவங்க ஆத்தா இவனை பாதியில விட்டுட்டு செத்து போயிட்டா. பாவம் தங்கச்சி பிள்ளைங்க அனாதை ஆயிடக்கூடாதுன்னு அப்பப்ப செலவுக்கு பணம் கொடுத்து உங்களை படிக்க வச்சு ஆளாக்கி பத்தாத்துக்கு என் பொண்ணுங்களையும் கட்டி கொடுத்து வீட்டோட மாப்பிள்ளையா கொண்டு வந்த என்ன பார்த்தா நன்றி இல்லாதவன்னு சொல்றீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? இங்க பாருங்க, எங்களுக்கு படிக்கிறதுக்கு நீங்க காசு பணம் கொடுத்தது, துணிமணி வாங்கி கொடுத்தது, ஜட்டி பனியன் பல்பம்னு வாங்கி கொடுத்த எதையும் நாங்க மறக்கல. அதையே காரணம் காட்டி உங்க ஓட்டுல நிரந்தர வேலைக்காரனாக்கம் நினைச்சீங்கன்னா அது மட்டும் நடக்காது. சும்மா நிறுத்துங்க. நானும் பாத்துட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க என்ன வரும்போதே கோடீஸ்வரங்களா? ஆமா, உங்க அப்பா எங்க வீட்டுக்கு சம்பந்தம் பேச வரும்போது என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? நீங்க வீட்டோட மாப்பிள்ள மட்டும் இல்ல, என் சொத்துக்களுக்கு எல்லாம் வாரிசு அப்படின்னு கையில அடிச்சு சத்தியம் பண்ணி கூட்டு வந்தார். உண்டா இல்லையான்னு கேளு. சரி, அப்படியே இருக்கட்டும். வாரிசுனா என்ன அர்த்தம்? புள்ளன்னு அர்த்தம். புள்ளையா இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? ஒழுங்கா கடைக்கு போய் வேலையை பார்த்துட்டு எங்க அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணும். அதை விட்டுட்டு ஹோட்டல்ல இருந்த பணத்தை எடுத்து கண்டபடி செலவு பண்ண எங்க அப்பா கோவம் வராதா? என்னடி என்ன 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 ரவுண்டு கட்டி பேசுறீங்களா? இந்த ரவுடி சத்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்தீங்க, உங்க ஹோட்டல் பக்கமே நாங்க வர மாட்டோம். வர வேண்டாம். நாங்க வராம ஒரு நாள் கூட உங்களால ஹோட்டல் நடத்த முடியாது. நடத்துறோமா இல்லையா பாக்கலாமா? நீங்க என்ன அந்த ஹோட்டல் பக்கம் வர மாட்டீங்க? வரவே மாட்டோம். வர வேண்டாம்டா, நான் அந்த ஹோட்டலை வித்து தொலைச்சிட்டு போறேன். என்ன பண்ணீங்க இவங்களுக்காக? நீ சும்மா இருமா. இவனுக்கு அக்கறை இல்லாத போது நமக்கு என்ன? வா, அண்ணாச்சி போன் போடு, இன்னைக்கே வேலை பேசியாரு. காலை டிபன் 10, மத்தியானம் சாப்பாடு 20, மிச்சம் 75 காசா இருக்கு. சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்தாப்பா சட்னியா சாம்பாராப்பா. வடை வேணுமாப்பா? வேற என்னப்பா வேணும்? இருங்க இருங்க, என்ன பாபான்னு மாடு ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இப்ப என்னப்பா சொல்லிட்டாங்க? திருப்பி பாபான்னா நல்லா இருக்காது, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. நான் ஆட மாடா? சார் சார், மறுபடியும் என்ன பிரச்சனை? என்ன மேடம், கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் வாப்பா பாப்பான்னு சொல்றாரு. எப்படி பேசுன்னே தெரியலையே. எங்க ஊர்ல சின்ன குழந்தை கூட வாங்க உட்காருங்கன்னு சொல்லுவோம், மரியாதையா பேசுவோம். யோ, கஸ்டமர் கிட்ட எப்படி மரியாதையா நடந்துக்கணும் தெரியாதா? இன்னொரு வாட்டி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தது வேலையை விட்டு தூக்கிடுவேன். போ. நீங்க சாப்பிடுங்க சார். மேடம், சாப்பிட வர்றவங்கிட்ட மரியாதையா அன்பா நடந்தாதான் பிசினஸ் டெவலப் ஆகும். என்னங்க நான் சொல்றது? இந்தாங்க பில்லு. 7.50. நல்லா பாருங்க, 9.50. நான் எப்பயுமே அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட மாட்டேன். பர்ஸ் பாக்கெட்ல தானே வச்சிருந்தேன், எங்க போச்சு? என்ன கேட்டா? கொஞ்சம் இருங்க வரேன். அண்ணே, பர்ஸ் எங்க இருந்தது பாத்தீங்களா? இல்ல, எந்திரிங்க. சாப்பிடறதுக்கு முன்னாடி பார்த்தேன். மேடம் மேடம்
இப்ப இருந்த பரிசு எங்க போச்சு தெரியல மேடம். இப்ப இருந்த பர்ஸ் எப்படியா காணாம போகும்? கொண்டு வந்தா தானே இருக்கிறதுக்கு. அண்ணே அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணே. மேடம் என்ன மேடம் நான் பரிசு கொண்டு வந்தேன் மேடம். உங்க மேல சத்தியமா சொல்றேன் மேடம். எங்க அம்மா மேல கை வச்சியா நீ? எங்க முதலாளி மேல கை வச்சியா? சுமாரு இப்படி வாங்க. உண்மையிலேயே நீங்க பர்ஸ் கொண்டு வந்தீங்களா? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? எங்க ஊர் பதில வேற சாமி மேல சத்தியமா சொல்றேன் மேடம். நான் பரிசு கொண்டு வந்தேன் மேடம். உட்கார்ந்தப்ப கூட 3 தடவை எண்ணி பார்த்தேன் மேடம். 30 ரூபா 75 காசு இருந்துச்சு. அப்போ அந்த காசை நாங்க எடுத்துன்னு சொல்றியா? அம்மா நம்ம ஹோட்டல்ல இட்லி சாப்பிட்டு நம்மளே திருடன்னு சொல்றான். டேய், எல்லாரும் வாங்கடா. ஐயோ நான் அப்படி சொல்லிங்க. என்ன தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் உண்டு பண்றீங்க. நீங்க பேசாம இருங்க. நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல மேடம். நீ எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியும். மரியாதை இல்ல எல அழுக்கு அப்படி இப்படின்னு பேசும்போதே நீ யாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். டேய் இந்த ஆளை கூட்டிட்டு போய் மத்தியானம் வரைக்கும் மாவாட்ட விடுங்க. அண்ணே கொஞ்சம் இருங்க மேடம். நான் படிச்ச பட்டதாரி மேடம். இங்க பாருங்க சர்டிபிகேட்லாம் பாருங்க. இப்பதான் மேடம் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல போய் வேலை கேட்டு வரேன். சொல்றேன்ல கூட்டிட்டு போங்க. அம்மா சொல்லிட்டாங்கல உனக்கு வேலை தானே வேணும். உள்ள வா, வேலை செய்ய. போய் மேடம் மேடம் கொஞ்சம் கவனிங்க மேடம். ப்ளீஸ் மேடம். ஏமாத்துறதுக்குனே கிளம்பி இருக்கானுங்க. சாபத்ராக்கிங்க. தம்பி நீ என்ன புதுசா? ஆமாங்க ஐயா. எந்திரி. முத்து வாயாங்க. சொல்லுங்க. நான் சூப்பர்வைசர் வேலைக்கு தானே புதுசா ஒரு ஆள் போடணும்னு சொன்னேன். ஆமா. நீ என்ன காய்கறி வெட்டுறதுக்கு ஒரு ஆள் போட்டிருக்க? இது நான் போட்ட ஆள் இல்லைங்க. இந்த ஆளு சாப்பிட்டது காசு கொடுக்காம ஏமாத்திட்டு போக பார்த்தான். பாப்பா தான் உள்ள போய் மாவாட்டுறான்னு அனுப்பிச்சது. மாவாட்டுறதுக்கு தான் மிஷின் இருக்குதே, இவன் எதுக்கு? அதனாலதான் நான் காய்கறி வெட்டுறான்னு சொன்னேன். அவங்க யாரு? உங்க பொண்ணாச்சே. சும்மா விடுவாங்களா? யோ உட்காரியா. இந்த காயெல்லாம் வெட்டி முடிக்காம நீ வெளியே போக கூடாது. ஏய் போடா அந்த பக்கம். வாடா எந்திரிப்பா. உன் பேர் என்ன? மாணிக்கம் ஐயா. என்ன படிச்சிருக்கீங்க? எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கேன் ஐயா. எம்ஏ படிச்சிருக்கீங்களா? தம்பி இங்க மட்டும் இல்ல, இனிமே எந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போனாலும் சாப்பிடறதுக்கு முன்னாடி பர்ஸ் இருக்கா, பர்சுக்குள்ள பணம் இருக்கான்னு பாத்துட்டு சாப்பிடுங்க. சாப்பிடறதுக்கு முன்னாடி பாத்துட்டு தான் சாப்பிட்டேன். எப்படியோ மிஸ் ஆகி போச்சு. ஏய் நில்லு. உன்னை உள்ள மாவாட்ட தானே சொன்னேன். இங்கே வந்த உள்ள போ. ஏமா இருமா. தம்பி படிச்ச பிள்ளையா இருக்கு, பார்த்தா அப்படி தெரியல, அதனால நான் தான் போக சொன்னேன். அப்பா நீங்க இப்படி அவசரப்பட்டு எல்லாரையும் நம்பித்தான் 2 சோம்பேறிங்களை வீட்டுக்குள்ள உட்கார வச்சு தண்டை சோறு போடுறீங்க. இத பாரு, சொன்ன வேலையை முடிக்காம வெளியில போக முடியாது. உள்ள போ. இருங்கப்பா இருங்கப்பா இருங்கப்பா. இந்த பர்ஸ் டேபிளுக்குள்ள கிடந்தது யாருன்னு தெரியலங்கய்யா. பர்ஸா? டேபிள் கிளியா கிடந்துச்சு. ஆமா சார். அது ஏன் பர்ஸ் தாங்க. ஏய் கீழே கிடந்தா உன் பாஸ் ஆயிடுமா? இது உன் பாஸ் தான் சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? அதுல எங்க அம்மா கூட நான் எடுத்துட்ட போட்டோ இருக்கும் பாருங்க. ஆமா மிஸ்டர் என்னங்க இது உங்க பர்ஸ் தான். நான் சொல்ல எப்பவுமே நான் போய் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா நான் கிராமம் தான். இந்தாங்க எதுக்கு? சாப்பிட்டதுக்கு. அதுக்கு தான் வேலை செஞ்சிட்டீங்கல்ல. ஐயா வேலை செஞ்சது நான் பண்ண தப்புங்க. இது சாப்பிட்டதுக்கு. பிடிங்க ஐயா. வரங்க. சரிப்பா. அண்ணா வாங்க. வரேன். வாங்க. பாத்தியம்மா, வர்றவங்கள நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாது. எதையுமே அவசரப்பட்டு முடிவு பண்ண கூடாது. சரிப்பா. ஐயா என்ன மறுபடியும் பர்ஸ் போயிடுச்சா? ஐயோ பர்ஸ் இருக்குங்க. இல்ல சமையல் கட்டுல உள்ள சூப்பர்வைசர் வேலைக்கு ஆள் வேணும்னு சொன்னீங்களே. ஆமா. அந்த வேலையை எனக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தம்பி சூப்பர்வைசர் வேலைக்கு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிச்சிருந்தா போதும். நீங்க எம்ஏ படிச்சிருக்கீங்க, நீங்க போய் இந்த வேலை என்ன செஞ்சது எப்படி? ஐயா இந்த காலத்துல படிச்ச படிப்புக்கு எங்கயா வேலை கிடைக்குது? கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். நான் எம்ஏ படிச்சிருக்கேங்கிறதே மறந்துருங்க. இவன் 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கான் அப்படின்னு நினைச்சு இந்த வேலையை எனக்கு போட்டு கொடுத்துருங்க ஐயா. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க ஐயா. யோசிக்காதீங்க. நான் ஊரை விட்டு புறப்பட்டு வந்து 1 மாசம் ஆச்சு. அம்மா வேற தனியா இருப்பாங்க. காசு பணம் இல்லாம கஷ்டப்படுவாங்க. எப்படியா இந்த வேலையை நீங்க எனக்கு தான் போட்டு கொடுக்கணும். ஏமா தம்பியை பார்த்தா பாவமா இருக்கு, படிச்ச பிள்ளையாவும் இருக்கு, நமக்கும் ஒத்தாசையா இருக்கும். என்ன சொல்ற, வேலை போட்டு கொடுத்துடலாமா? சரி. ரொம்ப நன்றி மேடம். நன்றி. தாதா நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. எதுக்காக பீரோல பணத்தை எடுத்து வந்தீங்க? புரியுங்க. என்ன விளையாடுறியா? உங்க அப்பா எங்களை கடையை விட்டு அனுப்பிட்டு உன் தங்கச்சியை கொண்டு கலால உட்கார வச்சு எங்கிட்ட விளையாட்டு காட்டுறான். நான் கை செலவுக்கு எங்கடி போவோம்? நாங்க ஒரு விஐபி. ஒரு சில்லற செலவுக்காக கண்டமண்ட போய் கையேந்த முடியுமா? அதுக்காக ஏன் பணம் தான் உங்களுக்கு? நீ நம்ம வீட்டுக்காரங்க வெளியில போறவங்க, ஆம்பளைங்களுக்கு 1008 செலவு இருக்கும். இத பட் ஸ்கூட்டர் வச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் டீசல் எல்லாம் ஊத்த வேண்டாமா? அதனால இங்க கொண்டா. ஐயோ கொட தர மாட்டேன். சரி, கை செலவுக்கு பணம் கேட்டீங்கல்ல, இந்தாங்க. ஜம்மு ஒரு பொண்டாட்டிங்கிறவ இப்படித்தான் இருக்கணும். இனிமே இந்த ஜென்மத்துக்கு மட்டுமல்ல 7 ஜென்மத்துக்கு நீதான் எனக்கு பொண்டாட்டி. ஹலோ டார்லிங், நீ இந்த ஜென்மத்துக்கு மட்டும்தான் என் பொண்டாட்டி. மச்சா கமான் சகல. ஐயோ எங்க மத்தியானத்துக்கு சாப்பிடுறதுக்கு வருவீங்கல்ல? நோ நோ, தேவையில்லை. நாங்க ஏற்கனவே ஹோட்டல்ல இருக்கிற பையன்ட்ட சொல்லிட்டோம். அவன் எங்க சீட்டு கிளப்புக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துருவான். பாய். என்ன சீட்டு கிளப்புக்கு போறீங்களா? என்னடி இவங்க சீட்டாடவா போறாங்க? அதான் சொல்லிட்டு போறாங்களா? புரியல? ஐயோ நான் ஏமாந்துட்டேனே. ஏங்க ஏங்க நில்லு.
அதான் ஏன் பணத்தை புடிச்சு கொடுத்துறியல அப்புறம் என்ன ஏன் கண்ணோம் காட்டு நீ உள்ள வா உன்னை என் பணம் போட்டே வரட்டும் போவல. என்ன எங்கண்ணே சாப்பாடு எடுத்து போறீங்க? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ணே இருங்க, எங்க சாப்பாடு எடுத்து போறீங்கன்னு கேக்குறேன்ல. என்னையா உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. சின்ன முதலாளி இருக்கியா? சின்ன முதலாளியா? யாருண்ணே சின்ன முதலாளி? வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடியே சின்ன முதலாளி யாரு பெரிய முதலாளி யாருன்னு தெரிஞ்சுட்டு வரணையா? வந்து போட்டே உயிர் எடுக்கிறேன். ஏய் நில்லு. இவர் யாரு? சூப்பர்வைசர் தானே? ஆமா. எங்க சாப்பாடு எடுத்துட்டு போறேன்னு கேக்கும்போது ஒழுங்கா பதில் சொல்லாம என்னடா சட்டம் பேசுற? யாரு சாப்பாடு எடுத்துட்டு போற? 2 முதலாளிக்கு தான்மா. முதலாளிங்களுக்கா? எங்க இருக்காங்க? சீட்டு கிளப்ல சீட் அடிக்கிட்டு இருக்காங்க. சீட் ஆடுறவங்களுக்கு இங்க இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போறானா? போய் உள்ள வைடா. போ உள்ள. சாப்பாடை கொண்டாடி முதலாளிங்க என்ன திட்டுவாங்கம்மா. இருப்பால சம்பளம் இங்க வாங்கிட்டா அவங்க உனக்கு முதலாளியா? அப்ப அவங்க கிட்டே சம்பளம் வாங்கிட்டா அங்கே வேலை செய். குடுறா. டேய் இதெல்லாம் கொடுத்துட்டு போடா காக்கா. போடா வெளிய போடா. வாசகல அவனா நம்மளான்னு பாத்துருவோம். போடா. சாப்பாடு எங்களுக்கு தானே தெரிஞ்சிருந்தோம். அவ கேரியரை புடிங்க வச்சுட்டு ஒன்னு அடிச்சிருக்கான்னா அவளுக்கு கையே இருக்காது. போடா. எங்களுக்கு சாப்பாடு கொண்டு போக கூடாதுன்னு சொன்னது யாரு? நான் தான் சொன்னேன். உங்ககிட்ட பேச தயாரா இல்ல. டேய் யாரா அங்க புதுசா சேர்ந்த வேலைக்காரன்? இந்தாங்க. இவ்வளவு உயரமா? சேர் எடுத்து போடுறா. லெவல் பண்ணுடா. பாத்துறேன். ஏயா நாங்க 2 பேரும் தான் அந்த ஹோட்டலுக்கே ஓனர்ஸ் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிருந்தோம். எங்களுக்கு எடுத்துட்டு வந்த சாப்பாட்டை ஏன் தடுத்து நிறுத்தின? சாரி சார், நீங்க தான் ஓனர்னு எனக்கு தெரியாது. நோ நோ, எங்களை தெரியாத நீ இனிமே இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. கிளம்பு கிளம்பு சார், சார், தெரியாம நடந்துச்சு சார். மன்னிச்சுங்க சார். கிளம்புன்னு சொல்றோம்ல. விடுங்க அவரை. என்ன ரவுடிசம் பண்றீங்களா? ஆமா, எங்க ஹோட்டல்ல எங்களுக்கு எடுத்துட்டு வந்த சாப்பாட்டை வேண்டாம்னு சொல்றதுக்கு நீ யாரு? Who are you? Shut up. இந்த ஹோட்டல் பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன உங்க ஹோட்டல்? அன்னைக்கு ஏதோ கோவத்துல சொன்னோம், ஆனா இன்னைக்கு சொல்றோம் இது எங்க ஹோட்டல், நாங்க பாத்துக்கிறோம், நீ வீட்டுக்கு கிளம்பு. கிளம்புங்க. என்னது எங்களை வெளியே போக சொல்றியா? I say get out. கெட் அவுட்டா? இவ்வளவு நேரம் உனக்கு மாமேங்கிற மரியாதை கொடுத்தோம், இனிமே உனக்கு மரியாதை கிடையாது. இப்ப புளியந்தோப்பு ரவுடி யாருங்கிறத காட்டுறோம். இந்த ஹோட்டலை தர மாட்டாங்க பாரு. யோவ், வெளியே சாப்பிட போய் இந்த ஹோட்டல்ல யாரும் get out. விடு. இப்பெல்லாம் பண்ணீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். போலீஸா? சகல பயப்படாத, போலீஸ் என்ன மிலிட்டரி கூட வர சொல்லி நான் பாத்துக்கிறேன். அப்படியா? இப்ப பாரு என்ன நடக்குது. பாத்துருவோம். ஏய், என்னடா சகல பாருங்க. டேய் பண்ணு, போனா பண்ற, வரட்டும் பாக்குறேன். ஏய், கூறுகிட்ட தானமா பேசுற. அவ போன் பண்ணி உண்மையிலேயே போலீஸ் வந்துருச்சுன்னா என்னடா பண்ணுவ? வரட்டும், யார் வருவா? நம்ம ஏட்டு தானே வருவா. ஏட்டு வந்தா பரவாயில்லடா, இன்ஸ்பெக்டர் வந்தா நம்மள தூக்கி போட்டு மிதிப்பான்டா. ஆமா. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஏய், நான் இங்க கந்தசாமி ஹோட்டல்ல இருந்து போன கீழ வை. போலீஸ் மட்டும் இல்ல, முப்படையே வந்தாலும் சந்திக்க தயார். ஆனா போலீஸ்னு ஒண்ணு இங்க வந்ததுன்னா ஓனர் எங்களுக்கு தான் அசிங்கம். அதனால உங்களை நாங்க வேற ரூட்ல சந்திக்கிறோம். இந்த பார், இன்னும் 24 ஹவர்ஸ்ல உங்களை இந்த இடத்தை விட்டு காலி பண்ணி இதே கல்லால் நாங்க உட்காரல. ஆம்பளை இல்ல. பாத்துருவோம். ஏங்க, உங்க மாமனுங்க 2 பேரும் பெரிய ரவுடியா இருப்பாங்க போல இருக்க. நீங்க வேற ஒண்ணு. இவங்க எல்லாம் உதார் கேஸுங்க. இவங்க ஜம்பம் எல்லாம் பொம்பளைங்க கிட்டதான். எங்க அப்பா அவசரப்பட்டு எங்க அக்காளுங்களை இவங்களுக்கு கட்டி வச்சு அவங்க வாழ்க்கையே வேஸ்ட் பண்ணிட்டாரு. என்ன தைரியம் இருந்தா உன் தங்கச்சி எங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன்னு சொல்லுவா. சொன்னதுக்கு இவளை எதுக்காக அடிக்கிறீங்க? ஏய், அப்படித்தாண்டி அடிப்போம். அப்பதான் உன் தங்கச்சிக்கு நாங்க யாருன்னு தெரியும். ஏய், எந்திரி, கெட் அவுட். நான் யாரு? ஏய், கேக்குறேன்ல. என் வீட்டுக்காரர். ஏய், சீ, சப்ப மேட்டர் இது. நாங்க இந்த வீட்டோட மாப்பிள்ளை. இந்த மாப்பிள்ளைகளுக்கு உங்க ஹோட்டல்ல இருந்து சின்னதா ஒரு கேரியர்ல சாப்பாடு எடுக்க உரிமை இல்லையா? ரைட்ஸ் இல்லையா? உங்களுக்கு ரைட்ஸ் இல்லன்னு யார் சொன்னது? அந்த ஹோட்டலே உங்களுக்கு தானே சொந்தம். பாயிண்ட். இது பாயிண்ட். இத பாருக்கா, நம்மள பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்ம அப்பாவும் முக்கியம் தான், நம்ம வீட்டுக்காரங்களும் முக்கியம் தான். வா போய் பேசுவோம். ஏண்டி அப்படி பேசிட்ட? நமக்கு நம்ம அப்பாவோட நம்ம வீட்டுக்காரங்க தான் 2 மடங்கு முக்கியம். ஏன்னா அவங்க நமக்கு தாலி கட்டின தெய்வம். வா ஹோட்டல் இன்னைக்கு வாங்கி கொடுத்துருவோம். சகல, இவளுக்கு போற ஸ்பீட பார்த்தா இன்னைக்கே ஹோட்டல் சாவியை நம்ம கையில வாங்கி கொடுத்துருவாங்க போல இருக்க. அப்பா அப்பா வந்துப்பா. என்ன அப்பா வந்து போய் வா இந்த பக்கம். அப்பா ஹோட்டல் கடையில எங்க வீட்டுக்காரங்களுக்கும் இவளுக்கும் தகராறு. ஆமா, தகராறு தான் பண்ணேன். அதுக்கு என்ன இப்போ? நான் தான் போனா போதுன்னு விட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் பேசிருந்தாங்க, போலீஸ கூப்பிட்டு அவங்க 2 பேரையும் 6 மாசம் உள்ள தள்ளிடுவேன். இருமா. என்ன இருமா? இப்ப கூட இவங்களா வரலப்பா, அவங்க தோண்டி விட்டு தான் வந்திருக்காங்க. கேடி பசங்க, பாத்துக்கிறேன் அவங்கள. அப்பா என்னப்பா இது? அவ இப்படி புரியாம பேசிட்டு போறா. என்னதான் இருந்தாலும் அவங்க இந்த வீட்டு மாப்பிள்ளைக்கு தானே. ஆமாங்கப்பா, 1000 தான் இருந்தாலும் 4 பேர் முன்னாடி அவங்களை அப்படி அவமானப்படுத்தினா அவங்களுக்கும் கோபம் வராதா? அவங்களும் ஆம்பளைங்க தானே, அவங்களுக்கு மட்டும் ரோஷம் இருக்காதா? அதுக்காக அவனுக்கு என்ன தப்பு பண்ணாலும் கேட்க கூடாதுன்னு சொல்றீங்களா? ஐயோ அப்படி இல்லப்பா,
நாங்க என்ன சொல்றோம்னா அங்க வச்சு அவங்கள பேசுறதுக்கு பதிலா அவங்கள நேரா வீட்டை கூட்டிட்டு வந்து ரூமுக்குள்ள போட்டு கதவை சாத்திட்டு ஏன்டா நாய்களை இப்படி பண்றீங்கன்னு சொல்லி அவங்கள நீங்க செருப்பாலே அடிங்கப்பா. அதையும் மீறி உங்ககிட்ட ஏதாவது எதிர்த்து பேசினாங்கன்னா வாய் மேலேயே சூடு போட்டுருங்க. அப்பா எங்க 2 பேர் முகத்துக்காகவும் ஹோட்டல்ல இந்த சப்ளை பண்றது, எச்சல் எடுக்கிறது, மாவாட்டுறது, இந்த மாதிரி சிம்பிளான வேலைங்க கொடுத்தீங்கன்னா போதும். ஆனா காசு மட்டும் அதுங்க கண்ணுல காட்டவே கூடாது. பாரு, நீங்க என்ன சொன்னாலும் சரி, மறுபடியும் அந்த ஹோட்டல் பக்கமே அவங்களை சேர்க்க மாட்டேன். சரிப்பா, அது நல்லதுதான். டோட்டலா கவுத்துட்டாளுகளே சகல. ஆமா சகல, வராளுங்க. வடக்கு நில்லு. பேசியாச்சா? ஓ, என்ன பேசுனீங்க? எங்களால முடிஞ்ச வரைக்கும் அப்பாட்ட எடுத்து சொல்லிட்டேங்க. எது? இந்த கதவை சாத்திட்டு செருப்பாலடி, வாயை திறக்க சொல்லி சூடு போடு, இதான் எடுத்து சொல்ற விதமா? ஐயோ, அது வந்து இல்லங்க, அப்பா உங்க மேல கோபமா இருக்கார்ல, அதை குறைக்கிறதுக்கு தான் நாங்க அப்படி சொன்னோம். சரி, அதை விடு. இந்த மாவாட்டுறது, சப்பளை பண்றது, எச்சிஎல் எடுக்கிறது, இந்த வேலையெல்லாம் அந்த ஆள்கிட்ட போய் கேட்க சொன்னமா? இல்ல, கேட்க சொன்னமா? அது வந்து இல்லங்க, அது வந்து இப்படி சின்ன சின்ன வேலைங்களா செஞ்சு உள்ள நுழைஞ்சு அப்புறம் கல்லாவிலே உட்காரலாமே நினைச்சுதான் நாங்க அப்படி சொன்னோம். சரி. ஓ, அப்படியா? இந்த மாதிரி டெக்னிக் எல்லாம் உங்களுக்கு தெரியாதனால தான் நீங்க இன்னும் இப்படியே இருக்கிறீங்க. நீ வாப்பா. சகல, அவளுக்கு சொல்லிட்டு போறத பார்த்தா அதுல ஏதோ நியாயம் இருக்கிற மாதிரி தோணுது. என்ன வெண்டக்கா நியாயம்? இவளுக்கு நம்ம கிட்ட ஒரு மாதிரி பேசுறாளுங்க, இவளுக்கு அப்பன்ட்ட போய் வேற மாதிரி பேசுறாளுங்க. இவளுக்கெல்லாம் நம்பர் 1 கிரிமினல்ஸ்யா. மேடம், ஐயா, இந்த ஏன் இங்க வந்தான்? ஹலோ மிஸ்டர், என்ன இங்க? என்னது கையில சாவி கொத்து காக்கா வலிப்பா? இல்ல, கடைசாவி ஐயா கிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இதுக்கு தான் இந்த போராட்டமே. இப்படி கூட சரி, நீ கிளம்பு. ஐயா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போகணும். நீ இப்ப ஐயா கிட்ட பேச முடியாது, ஏன்னா அவருக்கு பல்லு வலி. கிளம்பு. கோ 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 கோ. மாணிக்கா, ஏப்பா அங்கே நிக்கிற? வா. இந்த வரையா வரேன் சார். வா மாணிக்கா. வணக்கம். வணக்கம். உட்காரு. இருக்கீங்க? அட உட்காருப்பா. இருக்கீங்க, பரவாயில்ல, நான் நிக்கிறேன். வாங்க வாங்க. வணக்கங்க. இந்தாங்க கடைசாவி. இந்த வார கணக்கு மொத்தத்தையும் நான் எழுதிட்டேன். அப்படிங்களா? ரொம்ப தேங்க்ஸ். என்னங்க நீங்க இதுக்கெல்லாம் போய்? ஐயா, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஏன் தயங்குற? சும்மா சொல்லு. ஒண்ணும் இல்லைங்க ஐயா, இன்னைக்கு கடைக்கு புதுசா 2-3 பேர் வந்தாங்க. கல்யாணம், காது குத்துக்கெல்லாம் சாப்பாடு சப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நான் உங்ககிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். எதுக்குப்பா? ஏற்கனவே கடையை பாத்துக்கிறதே கஷ்டமா இருக்குது. இதுல கல்யாணம், காது குத்துக்கெல்லாம் எப்படி சப்ளை பண்ண முடியும்? வேணான்னு சொல்லிடு. ஐயா, நான் புதுசா வந்தவன், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க கூடாது. நம்ம கடை சாப்பாடு டேஸ்டா இருக்கனாலதான் அவங்க வீட்டு விசேஷத்துக்கு சப்ளை பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. நம்ம கடைக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது நாம ஏன் அதை பயன்படுத்திக்க கூடாது? ஆமாப்பா. என்னப்பா யோசிக்கிறீங்க? ஏற்கனவே சூப்பர்வைசர் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிருக்காரு. எனக்கும் இது சூப்பர் ஐடியாவா தான் தோணுது. பண்ணிடலாம்ப்பா. அது மட்டும் இல்லையா, நம்ம கிட்ட நல்ல மாஸ்டர் இருக்காரு. வாடகைக்கு ஒரு வேன் பிடிச்சுக்கிட்டு மாசத்துல 5-6 கல்யாண ஆர்டர் பிடிச்சா போதும். குறைஞ்சது 10,000 ரூபாய்க்கு மேல லாபம் கிடைக்கியா? ஆமாப்பா, அந்த பணத்தை வச்சு நம்ம ஹோட்டலை கூட டெவலப் பண்ணலாம். நம்ம தொழிலாளிக்கு சம்பளத்தை கூட்டி கொடுக்கலாம். உங்களுக்கு கூட ஏதோ கடை இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சிடலாம். கிழவனை கவுத்துட்டாண்டா. பாத்தியம்மா, எங்க இருந்தோ வந்த புள்ள நாம நல்லா இருக்கணும், நம்ம கடனை அடைக்கணும்னு நினைக்குது. நாம சொந்தக்காரன்னு கூட்டிட்டு வந்தவங்க என்ன அழிக்கணும், நம்ம கடையை அடைக்கணும் திட்டம் போடுறானுங்க. தம்பி, இனிமே அந்த கடையில நீ என்னென்ன நினைக்கிறியோ அதெல்லாம் செய். இன்னையில இருந்து அது உன் கடை. சகா, நாம நெஞ்ச தொடரணும் தான் நினைச்சோம். ஆனா அவன் ஸ்ட்ரெயிட்டா நெஞ்சையே நக்கிட்டானே. சகல, நமக்கு எதிரி இந்த கிழவனோ அந்த வாயாடியோ இல்ல, இந்த ஏணிதான். அதனால நாளைக்கு நயமா 2 ரவுடிய கூப்பிடுறோம். அவனை அடிச்சு தூக்கி வெளியே எறிகிறோம். உள்ள வைங்க. எப்பா, மெதுவா வைப்பா. சரிங்க. அடடா, நீங்க எதுக்கு மேடம் இதெல்லாம் தூக்கிட்டு இருக்கீங்க? விடுங்க விடுங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன் எல்லாம். உள்ள வை. ஏன் சகல, கிராமத்தான் வெளியில கிளம்புற மாதிரி இருக்கு. ஒருவேளை நம்ம ஐடியா வேஸ்டா போயிருமோ? தம்பி தம்பி, என்ன அநியாயம் பாத்தீங்களா? என்னண்ணே? ஹோட்டலுக்குள்ள 2 ரவுடி பசங்க பூந்துட்டு கலாட்டா பண்றானுங்க. கலாட்டா பண்றாங்க? ஆமா தம்பி. யார் அவனுங்க? வாங்க வந்து பாருங்க தம்பி. அவனுங்க பின்ற பின்ல இவன் புனமாத்தான் வந்து வெளியே விழுவான். டக்குன்னு இந்த மாலையை போட்டு மரியாதை பண்றோம். நீங்க உட்காருங்க, உட்காருங்க. ஏங்க, என்னாச்சு? ஏன் இப்படி கலாட்டா பண்றீங்க? சாப்பாட்டுல பள்ளியும் கருப்பாம்பூச்சி போட்டு சமைச்சு வைப்ப, அது நாங்க சாப்பிடணுமா? யோ, இங்க இவ்வளவு பேர் சாப்பிட்டு இருக்காங்க. யாருக்கும் வராத பலி உங்க 2 பேருக்கு மட்டும் எப்படி வரும்? மேடம், நீ கொஞ்சம் நீங்க பேசாம. பாருங்க, இவங்க 2 பேருக்கு மட்டும் எப்படி வந்துரும்?
அப்ப வேணும்னே வெளிய இருந்து பள்ளிய கர்மாபுச்சம் கொண்டு வந்து சாப்பாட்டுல போட்டுட்டு இப்ப கரெக்டா பண்ண சொல்றீங்களா? ஆமா. கையெடுத்து கும்பிட வீணா கலாட்டா பண்ணி வியாபாரத்துக்கு எடுத்து போறாங்க. வாங்க என்ன நீ பள்ளிய கர்மாபுச்சம் சமைச்சு வைப்ப அதை நாங்க சாப்பிடலாம். அண்ணே, இந்த ஒரு தடவை தெரியாம தவறு நடந்து போச்சு, மன்னிச்சிங்க. இனிமே தவறு நடக்காம நான் பாத்துக்கிறேன். என்னடா அது ஹோட்டல் நடத்த தேவையெல்லாம் ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்க, மூடிட்டு போடா. நீ ஹோட்டல விட்டு போற, ஹோட்டல விட்டு போறோம். என்ன மச்சான், என்ன சொல்ற? என்ன அது? என்னங்கறல? ஏயா, ரப்பர் புள்ளிய வச்சு வேணே கலாட்டா பண்ணீங்களா? யாரையா நீங்க? யாரையா நீங்க? ஆமாடா, கரெக்டா தான் பண்ண வந்தான். இப்ப என்ன பண்ணுவ? கலாட்டா பண்ணு. மச்சானே அடிச்சியா நீ காலி? ஐயோ, ரத்தம் வருதே. என்ன சகல தேங்காய் சிதற மாதிரி ஜனங்க எல்லாம் செதறி ஓடி வர்றாங்க. நம்ம கொடுக்குற அடி எப்படி? அடி இல்ல, அது இடி. என்னது, நம்மால அடி வாங்கிட்டு வந்து விழுறான். இவன் கிடக்கா சொத்த. இவன் கூட இன்னொருத்தன் போனானே, அவன் பெரிய பாக்ஸர். படுத்த இடத்திலே 10 பேர் அடிப்பான் சகல. என்னன்னா 100 பேர் அடிப்பான். இப்ப அடிப்பான் பாரு. காசை வாங்கிட்டு ஓடுறான் பாரு புறம்போக்கு. மடக்கு மச்சான் ஓடுறா, வந்துட போறான். போடா, வந்துட போறான். ஏண்டா சோம்பேறிகளா, அவனை அடிக்கிறதுக்காக ஆளுக்கு 1000 ரூபாய் வாங்கிட்டு இப்படி அடி வாங்கிட்டு ஓடி வர்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏண்டா, கிராமத்தான் சொன்னீங்க, சண்டை தெரிஞ்சவன் சொன்னியா? அண்ணா, அவனுக்கு சண்டை தெரியும், எங்களுக்கு தெரியாதுங்க அண்ணா. பேசாதடா, பாயத்தாந்து பேசாதடா. ஆஸ்பத்திரிக்கு போய் வந்து உங்க 2 பேரும் குழந்தை உரிவரடா. வந்தோம்னா 2 பேர் தலை இருக்காதா? அதுக்காக அவங்க சாம்பார்ல பாச்சா பள்ளின்னு புடிச்சு போட்டு நம்ம ஹோட்டல் பேரை கெடுக்க பாப்பானுங்க. பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? நீங்க மட்டும் தடுக்கலன்னு வச்சுங்க, அவங்களை அங்கேயே கொலை பண்ணிருப்பேன். சும்மா டென்ஷன் ஆகாதீங்க, உட்காருங்க. எங்கேயாவது அவங்க என் கண்ணுல பட்டு அவங்கள உண்டுல கோவப்படாதீங்க, மறுபடியும் அடிச்சுக்க போறீங்க. மேடம், இந்த டேப்லெட்ஸை 3 டைம்ஸ் டெய்லி உங்க ஹஸ்பண்ட் கொடுங்க. சார், சும்மா இருங்க, நீங்க சொல்லுங்க டாக்டர். வீட்டுக்கு போன உடனே உங்க ஹஸ்பண்டுக்கு வெந்நீர் வச்சு உத்தரவு கொடுங்க. சரிங்க. சார் நீங்க என்ன நீங்க டாக்டர் ரொம்ப தொலை பண்றீங்க? நீங்க சொல்லுங்க டாக்டர். ரொம்ப பெயினா இருந்துன்னு வச்சுக்கீங்க, உங்க ஹஸ்பண்ட் கூட நேரா கிளினிக் வந்துருங்க. சார், இருங்க. என்ன நீங்க அவங்களுக்கு போய் என்ன ஹஸ்பண்ட்ங்கறீங்க? வம்புல மாட்டி விட்டீங்க போல இருக்க. ஏன் அவங்க ஒய்ஃப் இல்லையா? இல்ல சார், என் முதலாளி அம்மா. முதலாளியா? ஐம் சாரி. நீங்க 2 பேரும் இங்க வந்தது, உங்களுக்கு கட்டு போடும்போது அவங்க துடிச்சது, வேதனைப்பட்டதெல்லாம் பார்த்த உடனே ஒய்ஃப்னு தப்பா நினைச்சிட்டேன். ஐம் சாரி. சாரி மேடம். நல்ல டாக்டர் ஆளப்பா. தப்பா நினைக்காதீங்க, டாக்டர் ஏதோ தெரியாம சொல்லிட்டாரு, அவருக்கா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். டாக்டரே சாரி சொல்லிட்டார்ல, அப்புறம் நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? அதுக்கு இல்லைங்க, டாக்டர் என்ன உங்க ஹஸ்பண்ட்னு சொல்லும் போது நான் பேசாம இருந்தா நானும் அதுக்கு ஆசைப்பட்ட மாதிரி நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களா? அப்படி ஆசைப்பட்டா தப்பு என்ன? என்னங்க நீங்க முதலாளி அம்மா, நான் தொழிலாளி, நமக்குள்ள ஒத்து வருமா? ஏன் ஒத்து வராது? ஐயோ, ஒரு மனுஷனுக்கு ஆசை இருக்கலாங்க, பேராசை இருக்க கூடாது. என்ன சொன்னீங்க? ஒரு மனுஷனுக்கு ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கவே கூடாது. ஆ? ஒரு மனுஷனுக்கு ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கவே கூடாது.